இந்த வீடியோல pair of linear equations in two variablesல previous year questions அதுல MCQs first பார்ப்போம். MCQ questionsல mostly கேக்குறது கொடுத்திருக்கிற ரெண்டு lines intersecting or parallel or coincide இதுதான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. So அதுக்கான conditions என்னன்றதை first பார்த்துடலாம். Just recall பண்றேன். The lines represented by the equations a1x plus b1y plus c1 equal to 0 and a2x plus b2y plus c2 equal to 0. இப்போ இது ரெண்டு linear equations in two variables. இந்த ரெண்டு லைனும் intersecting lines இருந்துச்சுன்னா இந்த coefficients இருக்குல்ல x ஓட coefficients y ஓட coefficients அதோட ratios not equal to இருக்கும். intersecting lines இருந்ததுன்னா a1 by a2 is not equal to b1 by b2 இருக்கும். two lines intersect ஆச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், having unique solution. அது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கோஇன்சிடென்ட் அப்படின்னா என்ன? ரெண்டு லைன்ஸ் கோஇன்சிடென்ட் அப்படின்னா ஒன்னு இன்னொரு லைன் மேல அப்படியே ஓவர்லாப் ஆயிருக்கும், அதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே கனெக்ட் ஆயிருக்கு, ஒன்னோட ஒன்று டச் ஆகிதான் இருக்கு. ஸோ ஹேவிங் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். கண்டிஷன் எப்படி இருக்கும்? a1 by a2 is equal to b1 by b2 equal to c1 by c2 இருக்கும். சொல்யூஷன் ஒன்று இருந்தாலே அதை கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன்ஸை டிபெண்டன்ட் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் parallel lines அப்படின்னா அதுக்கு சொல்யூஷனே இல்லை, அதை இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லணும். ஓகே, அதோட கண்டிஷன் a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. கான்ஸ்டன்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஓட ரேஷியோ நாட் ஈக்குவல் டுவா வரும். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். The pair of linear equations x plus 2y plus 5 equal to 0 and minus 3x equal to 6y minus 1 has unique solution, exactly two solutions, infinitely many solutions, no solutions. 2024லயும் 23லயும் இதே क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்க்கும் சொல்யூஷன் என்ன மாதிரி இருக்கும்ன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ ரேஷியோஸ் என்னன்னு தெரியணும். a1 by a2 என்னன்னு பார்க்குறோம், b1 by b2 c1 by c2 என்னன்றதை செக் பண்றோம். இப்போ a1 by a2 equal to b1 by b2 இருக்கு, பட் நாட் ஈக்குவல் டு c1 by c2 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த கொடுத்திருக்கிற லைன்ஸ் எல்லாம் parallel. அப்படின்னா நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், if 2x plus y equal to 13 and 4x minus y equal to 17, find the value of x minus y. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து x and y வேல்யூவை கண்டுபிடிச்சு x minus y என்னன்னு பார்க்கணும். ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை அடுத்தடுத்து எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் பாருங்க, பார்த்தா என்ன? இங்க பிளஸ் ஒய் இருக்கு, இங்க மைனஸ் ஒய் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே இந்த ஒய் டேர்ம் கேன்சல் அவுட் ஆகிட்டு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். அதான் இங்க பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒய் டேர்ம் கேன்சல் ஆகி எக்ஸ் என்னன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 5 இப்போ இங்க கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷன்ல சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அதுல எக்ஸ் ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். நமக்கு தேவை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அதை கால்குலேட் பண்ணா 2ன்னு கிடைக்குது. 2 is option C. So நான் இங்க ஆன்சர் எடுத்து எழுதாம இருக்கேன், ஆன்சர் கட்டாயம் எடுத்து எழுதணும். ஆன்சர் C2 அப்படின்னு எழுதணும். The pair of linear equations 2x equal to 5y plus 6 and 15y equal to 6x minus 18 represents two lines which are இந்த lines intersecting parallel coincident என்னன்றதை பார்க்கணும். அப்ப என்ன செக் பண்ணணும்? ரேஷியோஸ், கோஎஃபிஷியன்ட்ஸோட ரேஷியோஸ் என்னன்றதை பார்க்கணும். ஸோ a1 by a2 b1 by b2 c1 by c2 கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கேன், மூணுமே ஈக்குவலா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கோஇன்சிடென்ட். given pair of equations has infinitely many solutions. கோஇன்சிடென்ட் அப்படின்றது ஆப்ஷன் சி. If the pair of linear equations x minus y equal to 1, x plus ky equal to 5 has a unique solution, x equal to 2, y equal to 1, then the value of k is 2023ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸும் 24-23ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் யூனிக் சொல்யூஷன்ஸ்னு கொடுத்தாச்சு. அந்த சொல்யூஷனுமே x equal to 2, y equal to 1ன்னு கொடுத்தாச்சு. அப்பனா k யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல k இல்லை, ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை விட்டுடலாம். இந்த ஈக்குவேஷன்ல தான் k இருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற x and y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம், k கண்டுபிடிக்கிறோம். ஸோ x is 2, y is 1, x plus ky equal to 5 அதில் சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ k equal to 3ன்னு கிடைக்குது. ஸோ k equal to 3னா ஆப்ஷன் சி. நீங்க பேரலா செஞ்சு பார்த்துட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த சாப்டர்ல இருந்து MCQ என்ன மாதிரி எல்லாம் கேட்க சான்சஸ் இருக்குன்றது தெரிஞ்சிடும். The pair of lines represented by the linear equation 3x plus 2y equal to 7 and 4x plus 8y minus 11 equal to 0.
ஸோ இந்த லைன்ஸ் பெர்பெண்டிகுலரா பேரலா இன்டர்செக்டிங்கா கோஇன்சிடென்டா தெரியும். இப்போ பாருங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. பெர்பெண்டிகுலருக்கு ஒரு கண்டிஷன் இருக்கா? இல்லை. ஸோ நமக்கு இன்டர்செக்டிங்க்கு இருக்கு, பேரலுக்கு இருக்கு, கோஇன்சிடென்ட்டுக்கு இருக்கு. ஓகே, இப்போ இது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? A1 by A2, B1 by B2, C1 by C2 மூணுமே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எங்க பேர் ஈக்குவல் அதை வச்சு டிசைட் பண்ணணும். இப்போ A1 by A2 is not equal to B1 by B2 வருது. அப்படினால என்ன தெரியுது? having a unique solution. Okay, there is a unique solution that is intersecting. Unique solution na ஒரு இடத்துல தான் அந்த லைன்ஸ் வந்து டச் ஆகும். So those lines are intersecting lines. Next question போறேன். The pair of equations y equal to 2 and y equal to -3 has unique solution, two solution, infinitely many solution, no solution பார்க்கணும். y equal to 2 இதை டிரா பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். சரியா? இது ஒரு கிராஃப். இதுல நம்பர்ஸ் மார்க் பண்ணிருக்கோம். 0 1 2 -1 -2 1 2 3 இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்கேன். இப்போ நமக்கு y equal to 2ன்ற லைன் தான். ஸோ y equal to 2னா இந்த லைன், அதாவது x ஆக்சிஸ்க்கு பேரலா y equal to 2னு வரையும். ஓகே, இதுதானே y equal to 2ன்றது ரெப்ரசென்ட் பண்ற பாயிண்ட். ஸோ அதுக்கு கிராஸா ஒரு லைன் பண்ணும் y equal to 2. ஓகே, நெக்ஸ்ட் லைன் y equal to -3. அப்போ -3னா இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் டிரா பண்றோம். ஓகே, அப்போ இந்த ரெண்டு லைன் எங்கேயாவது டச் ஆகுதா, இன்டர்செக்ட் ஆகுதா? ஆகல. கோயின்சைட் ஆகுதா? ஆகல. ஸோ ரெண்டுமே இல்லைன்னா அப்போ என்ன? there is no solutions. there is no solution அப்படின்னா parallel lines. இங்க கொடுத்துருக்கிறது எத்தனை சொல்யூஷன்ன்றதா. ஸோ நோ சொல்யூஷன் தான் நமக்கு வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ஃபாதர் இஸ் 3 times as old as his son. In 12 years time he will be twice as old as his son. The sum of the present ages of the father and son is okay. இப்போ present age என்னன்னு பார்க்கலாம். The father is 3 times as old as his son னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபாதரோட ஏஜை கேபிட்டல் F னும் சன்னோட ஏஜை கேபிட்டல் S னு எடுத்துக்கலாம். Let F be the present age of father and S be the present age of son. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு ஈக்குவேஷன் பில்ட் பண்ணுவோம். The father is 3 times as old as his son. So F is equal to 3 times S. கொண்டு வந்திருக்கோமா? அடுத்து போலாம். In 12 years time he will be twice as old as his son. ஓகே, 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபாதரோட ஏஜ் என்ன இருக்கும்? S plus 12 இருக்கும். சன்னோட ஏஜ் S plus 12 இருக்கும். ஓகே, இப்ப இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 12 இயர்ஸ் கழிச்சு ஃபாதரோட ஏஜ் will be twice as old as his son அப்படின்றது. ஓகே, இது 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபாதரோட ஏஜ் F plus 12, இது சன்னோட ஏஜ். கொடுத்திருக்கிற கண்டிஷன் 12 இயர்ஸ் கழிச்சு இதுதான் ஃபாதரோட ஏஜ். சன்னோட ஏஜோட கம்பேர் பண்ணணும். twice of his son's age அப்படின்னு கொடுத்திருக்கு. 12 இயர்ஸ் கழிச்சு 12 இயர்ஸ் கழிச்சு சன்னோட ஏஜ் என்ன? S plus 12. ஸோ அந்த ஏஜுக்கு ட்வைஸ் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இதுதான் கொடுத்திருக்கிற கண்டிஷன். இதுதான் இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கேன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணி இங்க எழுதியிருக்கேன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ நமக்கு ஃபாதரும் சன்னோட ஏஜ் தனித்தனியா வேணும். அப்போ சம் ஆஃப் தேர் ஏஜஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்றோம்? இங்க மேல F equal to 3 years இருக்குல்ல, அதை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். F-க்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் S-ல ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ S சன்னோட ஏஜ் 12 நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ அதே F equal to 3 yearsல சப்ஸ்டிட் பண்றோம் சன்னோட ஏஜ். அப்போ ஃபாதரோட ஏஜ் 36 கிடைக்குது. நமக்கு தேவை sum of the present age of father and his son. அது ரெண்டுத்தையுமே ஆட் பண்றோம். 48 years வருது. ஸோ 48 yearsனா ஆப்ஷன் B. If 17x minus 19y equal to 53 and 19x minus 17y equal to 55, then the value of x plus y is okay. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து x and y வேல்யூவை எலிமினேட் பண்ணி எடுக்கணும். அடுத்து x plus y என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் பெரிய பெரிய நம்பரா இருக்கு, அதுவும் பிரைம் நம்பர்ஸா இருக்கு 17 19. ஸோ பயப்படாதீங்க, ஜஸ்ட் நம்பர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இங்க 17 இருக்கு, இங்க 19 இருக்கு. அதே 17 19 தான் இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 19ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை 17ஆலையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் போயிடுமா? ஸோ அதான் இங்க பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 19ஆல மல்டிப்ளை பண்ணா 19 into 17, செகண்ட் ஈக்குவேஷனை 17ஆல மல்டிப்ளை பண்ணா 17 into 19. ஸோ அதே நம்பர்ஸ். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் டேர்ம் வச்சு y என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
பாருங்க ஈஸியா கேன்சல் ஆயிடுச்சு, -1 வருது. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்குது. ஸோ நம்பர்ஸ் வச்சு நீங்க யோசிக்க வேணாம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே எம்சிக்யூல அட்டென்ட் பண்ணணும். நோ மோர் ஆப்ஷன்ஸ். தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ஒய்யோட வேல்யூவை ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம், எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். நமக்கு தேவை எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், the value of k for which the pair of linear equations x plus y minus 4 equal to 0, 2x plus ky minus 3 equal to 0 have no solutions. Have no solutions na என்ன? parallel அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஈக்குவேஷனுமே parallel. அதுக்குள்ள கண்டிஷன் என்ன? a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. ஸோ அந்த கண்டிஷனை வச்சு a1 by a2 b1 by b2 அது ரெண்டும் கம்பேர் பண்ணாலே k ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடுதா? ஏன்னா k வந்து b2 டேர்ம்ல இருக்கு. ஓகே, இப்போ அதான் பண்றோம். a1 by a2 b1 by b2 கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றோம். ஈக்குவேட் பண்ணா k equal to 2 கிடைச்சிருச்சு. இங்க ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா k equal to 2 வருது. புரியலன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு இந்த வீடியோ ஆன்சர்ஸை பார்த்து அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. The solution of the pair of linear equations x is equal to -5 and y equal to 6 is. So, இதுதான் அந்த equations. x is equal to -5 y equal to 6. இந்த ரெண்டு equationsக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இதை பிளாட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிளாட் பண்ணுறேன். இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். இப்போ x is equal to -5 அப்படின்னா y ஆக்சிஸ்க்கு பேரலாக கிடைக்கும். 2, 4, 6 அப்படி எடுத்திருக்கேன். ஸோ 5ன்னு வரும்போது இந்த இடத்துல வருது, ஒரு லைன் போட்டேன். x is equal to -5க்கு அடுத்து y equal to 6க்கு ஒரு லைனை டிரா பண்றோம். அது ரெண்டும் கட் பண்றது -5, 6ன்ற பிளேஸ்ல. ஸோ இந்த சொல்யூஷன் என்னது? -5, 6. அதாவது இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட். The value of k for which the pair of linear equations 3x plus 5y equal to 8 and ky plus 15 kx plus 15y equal to 24 has infinitely many solution. Yes. So infinitely many solution கொடுத்தாச்சு. இப்போ தெரிஞ்சிச்சுல என்ன கண்டிஷன் என்னன்னு? அப்ப k கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ infinitely many solution இருக்கிறதுனால முதல்ல k எந்த டேர்ம்ல இருக்குன்னு பாருங்க. k x ஓட கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. அப்போ a1 by a2 equal to b1 by b2 போட்டாலே நமக்கு k என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதான் பண்றோம். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் has infinitely many solutionனால இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். a1 by a2 b1 by b2 c1 by c2 போடுறோம். இப்போ a1 by a2 in terms of k இருக்கு. ஸோ அதை b1 by b2ல கம்பேர் பண்ணா 3 by k equal to 1 by 3 மூணுத்தையும் a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது ரெண்டுத்தையும் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா k equal to 3, k equal to 9 கிடைச்சிருக்கு. ஸோ இதோட கம்பேர் பண்ணாலும் இது c1 by c2 இது ரெண்டுமே ஒன்று தானே, அதனால சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்க போகுது. k equal to 9 நமக்கு கிடைக்கும். அடுத்தது போறேன். The value of x and y satisfying the two equations 32x plus 32y equal to 34, 33x plus 32y equal to 31 respectively are. So x and y values என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகே, இப்போ நம்பர்ஸை பாருங்க. 32, 33, இங்கேயும் 33, 32. ஓகே, நம்பர்ஸ் பெரிய நம்பர்ஸா இருக்கு, அவ்வளவுதான். ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா வரும். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் இதுலயும் டைம் டேக்கிங். கொஞ்சம் பொறுமையா செஞ்சிருங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ கேன்சல் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 33ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை 32ஆலையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். அப்புறம் சப்ராக்ட் பண்ணா இந்த டேர்ம் போயிடுச்சு. அடுத்து ஒய்யோட வேல்யூ மட்டும் நமக்கு எலிமினேட் ஆகுது, தட் இஸ் 2ன்னு கிடைக்குது. வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளமை பண்ணுங்க. அடுத்து ஒய்யோட வேல்யூவை ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா x is equal to -1 வருது. ஸோ அதுதான் ஆன்சர். -1, 2 தான் ஆன்சர். ஓகே, வீடியோவை ஸ்டாப் பண்ணி செஞ்சு பார்த்துருங்க. ஆன்சர்ஸை செக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. 2 lines are given to be parallel. The equation of one of the lines is 3x minus 2y equal to 5. The equation of second line can be என்னவா இருக்க முடியும்? ரெண்டு லைன்ஸும் parallel லைன்ஸ் கொடுத்தாச்சு. அப்ப கண்டிஷன் என்ன? a1 by a2 equal to b1 by b2 but not equal to c1 by c2 வா இருக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட
இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதான் இங்கே பண்ணிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது நமக்கு கிவன் ஈக்குவேஷன், செகண்ட் எல்லாம் அந்த கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஒன்று ஒன்றா செக் பண்ணுறேன். a1/a2, b1/b2, c1/c2 கம்பேர் பண்ணுறேன். ஈக்குவலா நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். அதே தான் செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஆப்ஷன் சிக்கும் கண்டுபிடிச்சா ஆப்ஷன் சி தான் ஆன்சராக வருது. அதில் தான் பேரலல்ன்ற கண்டிஷன் ப்ரூவ் ஆகுது. நம்மளோட கொஸ்டினே பேரலல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் பேரலல் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேரலல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? இதுதான் அந்த செகண்ட் ஈக்குவேஷன். அதுதான் ஆன்சர் சி ஆப்ஷன். கட்டாயம் இந்த ப்ராப்ளமை செஞ்சு பாருங்க. The pair of linear equations 3/2x plus 5/3y equal to 7 and 9x plus 10y equal to 14 is consistent or inconsistent என்னன்றதை செக் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ்ல ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்கிறனால நமக்கு தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, அந்த ஃப்ராக்ஷனை ஹோல் நம்பரா மாற்றணும். எப்படி மாத்துறது? எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க 2 இருக்கு டினாமினேட்டர்ல, இங்க 3 இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் காமனா 6ன்னு எல்சிஎம் எடுக்கலாம். அப்ப 6ன்னு எடுத்தோம்னா இங்க மேல என்ன ஆகும்? 9x ஆகும். இங்க 10y ஆயிடும். டிவைடட் பை 6 is equal to 7. அடுத்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணுன்றனால இந்த 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 42 கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இதுதான். செகண்ட் ஈக்குவேஷன் இப்படியே கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து அப்படியே எழுதிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, என்ன கன்சிஸ்டண்டா இன்கன்சிஸ்டண்டா பேரலா அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதை கண்டுபிடிக்கிற கண்டிஷன்ஸ் a1/a2, b1/b2, c1/c2 கண்டுபிடிக்கணும். ஸோ a1/a2 9/9 1, b1/b2 10/10 1, c1/c2 3 வருது. ஸோ ஆன்சர் a1/a2 equal to b1/b2 not equal to c1/c2. அப்படின்னா the given equations are parallel. Parallelனா no solution. No solution அப்படின்னா inconsistent. ஸோ அதான் நமக்கு ஆன்சர். The pair of equations x is equal to 5 and y equal to 5 has solutions எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். x equal to 5 அப்படின்னா y axisக்கு parallel x axisல 5 வர்ற பிளேஸ்ல இருந்து அப்படியே ஒரு லைன் போடுறோம். that is x equal to 5. அடுத்து y equal to 5னா x axisக்கு parallel y equal to 5ன்ற பாயிண்ட்ல இருந்து parallel ஒரு லைன் டிரா பண்ணணும். that is y equal to 5. ஓகே, அந்த ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் தான் சொல்யூஷன். இப்போ இது ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சொல்யூஷன் என்ன? x5 y5. ஸோ 5,5 தான் சொல்யூஷன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ தீஸ் ஈக்குவேஷன்ஸ் ஹேவ் யூனிக் சொல்யூஷன். அதான் எழுதியிருக்கோம். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.